குருஷரணம். நமஸ்காரம். ஸ்ரீ பதஞ்சலி யோக தர்ஷனுடைய நான்காவது தொடர்ல இருக்கிறோம். இதுல நாங்க இதை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமாதி பாதத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்க பதஞ்சலி அண்டா யாரு, பதஞ்சலி இந்த இந்தியாவின் ஆன்மீக தரிசனங்கள் ஒழுங்கில பதஞ்சலி எங்க நிற்கிறார், ஏன் அவரை நாங்கள் யோகாவின் தந்தை என்று நாங்க ஏன் சொல்றோம், எல்லா தரிசனங்களையும் விட இந்த யோக தரிசனம் உலகளாவிய ரீதியிலே வியாபித்து நிற்பதற்கும் எல்லா மதங்களிலும் எல்லா ஆன்மீக மையங்களிலும் பதஞ்சலி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருப்பதற்கான காரணங்களை நாங்கள் புரிஞ்சுக்கோம். பின்பு ஒவ்வொரு சூத்திரமாக அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். அதுல ஏன் எல்லா இந்திய சூத்திரங்களும் அத என்றதுல ஆரம்பிக்குது என்றதை பற்றி புரிஞ்சு கொண்டோம். பிறகு இந்த முதல் 2 சூத்திரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாட்டி அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டோம். யோகா சித்த நிறுத்தி விரோதகா, அத யோகா அனுசாசனம், இந்த 2ஐயும் பார்த்தோம். பின்பு சித்தத்தில் இருக்கிற 5 நிலைகளை பதஞ்சலி எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். அதிலிருந்து 5வது நிலையை எப்படி அடைவது என்று பார்த்தோம். பிறகு இந்த எங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறது, எங்களை சாட்சியாக இருந்து எங்களை பார்ப்பது எப்படி, இந்த பிரபஞ்சம் பிரகதி என்ற விஷயங்களை எப்படி பார்த்துக் கொள்றது என்று பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய உண்மை வடிவம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம். அப்புறம் அந்த உண்மை வடிவத்துல இருந்து எங்கட மனம் எப்படி 5 விதமான கிளேசங்களை உருவாக்குது என்று பார்த்தோம். அத இப்போ ஒவ்வொன்றா பிராமணம், விபரீதம், விகல்பம், இந்த 3ஐயும் நாங்க பார்த்திருக்கிறோம். அது பிராமணத்தின் 3 பகுதிகள்ல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா நாங்க பார்த்திருக்கோம். ஓகே, பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம், இந்த 3ஐயும் பிறகு அந்த 3ல இருந்து முதலாவதா இருக்கிற பிரத்யக்ஷம் இருந்து எங்கட அறிவு முற்று முழுதாக ஒரு தவறான அறிவென்றாலே தவறானதுதான் என்ற அடிப்படையில யோகத்தை நாங்க புரிஞ்சு கொண்டோம். ஏனென்றால் அறிவு, ஞானத்தை கொடுக்காத அறிவு இல்லை, அது உண்மை இல்லாத அறிவு என்று பார்த்தோம். ஏனென்றால் அதனுடைய தோற்றம் எங்களுக்கு தவறான எண்ணங்களையும் உருவாக்க முயற்சிக்கும் என்று பார்த்தோம். இந்த 8வது சூத்திரம், தவறான அறிவு எப்படி எங்களுக்கு வருது, அதுல முதல் இருந்த
பிராமணங்களை சரியா பார்த்துட்டு அதுல விபரீதம் என்று நாங்க தமிழ்ல சொல்றோம். நாங்க அதுக்கு சமஸ்கிருதத்துல ஒரு தவறான என்ற என்ற பொருள் தான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எண்ணங்கள் தவறாக உருவாகுவதற்கு, அது எங்களுடைய அறிவோடு ஒட்டிக்கொள்வதற்கு என்ன காரணத்தை பதஞ்சலி சொல்ற என்று பார்த்தோம். அதுதான் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். பொய்யா இனமெல்லாம் போயகல வந்தருளி என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்றத உங்களுக்கு சொல்லி எப்படி இருந்தத ஒன்பதாவது சூத்திரத்துல இருந்து நாங்க இன்றைக்கு பார்க்கணும். சப்த ஞானாதுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. அதாவது இந்த அறிவே ஒரு தவறான அறிவென்று பார்த்தேன். அறிவென்றாலே ஒரு தவறானதுதான் என்று பார்த்தேன். அப்ப ஏன் தவறானது என்றால் அது எங்களை ஞானத்துக்கு இட்டு செல்லாது. ஏனென்றால் மனம் எங்கெங்கெல்லாம் இயங்குதோ அங்கெல்லாம் இப்படியான கிளேசங்கள் உருவாகும் என்று பார்த்தோம். இங்க எண்ணங்களே தன்னிச்சையாக கிளம்புவதுதான். ஆனால் இங்க பதஞ்சலி சப்த ஞானத்துக்கு சூன்யம் ஒன்று போறேன். அதாவது ஒரு விகல்பா. இத ஒரு சொல்லாப்பா. விகல்பா என்றால் கற்பனை. ஓகே, சூன்யம் என்றா சூனியம். சூனியத்துல இருந்து இல்லாம எங்களுக்கு வர்றது. இல்லாட்டி வஸ்து என்றா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வஸ்து என்றா ஒரு பொருள். அனுபதி. ஓகே, சப்த ஞானம் எப்படி எங்களுக்கு எண்ணங்களை உருவாக்கு. கற்பனை என்றா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கனவு காண்ற மாதிரி, இல்லாட்டி இந்த கற்பனையான எண்ணம் எப்படி அது ஒரு வெறும் சப்த ஞானம், இல்லாட்டி வெறும் ஒரு வார்த்தை ஜாலம். இப்ப கற்பனையான ஃபிக்ஷன் ஸ்டோரி எல்லாம் எழுதப்படுது. எப்படி எங்களால ஒரு நிகழ்காலத்துல இல்லாட்டி அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியாத, ஆனா ஒரு உருவமாக நினைத்து கற்பனையாக நான் நினைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி எங்களுக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்கும். இப்ப இங்க இதை நான் திருப்பி எப்பயுமே சொல்றேன். நான் இந்த சித்தர் பாடல்கள் எண்ணத்தை பற்றி இதுண்ட நோக்கம் என்ன, அதை நாங்க முதலே புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பதஞ்சலி சமாதி பாதத்துல கற்பனையான எண்ணங்களை பற்றி கதைக்கிறேன். என்ன நீங்க ரெண்டு விஷயம் விளங்கிக் கொள்ளணும். சமாதியில இருக்கிற ஒரு யோகிக்கு இந்த கற்பனையான எண்ணங்களும் எங்களுக்கு தவறான ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். இப்ப நாங்க எல்லாம் யோகத்துல இருக்கிறோம், நான் எல்லாம் தியானம் பண்றேன் என்று நாங்க கற்பனையில தான் இருக்கோம். அது எப்படியான சிக்கலை உருவாக்கும்?
எப்படியான ஒரு ஒரு முரண்பாட்டை எங்களுக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் இல்லாட்டி உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த யோக சாதனைக்கும் இடையில் என்ன மாதிரியான ஒரு முரண்பாட்டை உருவாக்கும் என்று நாங்க புரிஞ்சு கொள்ளோம். இதுக்கு பேர் முதல்ல எது நாங்க பார்த்த மாதிரி இந்த விகல்பம், பிராமணம், விபரீதம், இது விகல்பம். இந்த இந்த கற்பனையான எண்ணம் ஒரு 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 விகல்பம் என்று சொல்லலாம். இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்றது. ஒரு ஒரு அழகான பெண்ணின் கண்ணை பார்த்து இது மீன் போல கண் என்று சொல்றோம். அந்த அர்த்தம் கண் மீன் வடிவில் இருக்கின்ற வடிவம் இருக்கின்ற அர்த்தம். அது ஒரு உவமானம், இல்லாட்டி ஒரு ஒரு உதாரணமா நாங்க சொல்றோம். உவமையா நாங்க சொல்றோம். இல்லாட்டி இதை விட நான் ஒரு நல்ல இது சொல்லலாம். ஓகே, நாங்க ஓகே நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே நிறைய காசு வந்தா நல்ல சந்தோஷமா இருக்கலாம் கண்டி நினைச்சு கொண்டிருப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரணும்டா, 1 லட்சம் ரூபாய் வந்தா நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பேன். அப்புறம் 1 லட்சம் ரூபாய் வந்த பிறகு 10 லட்சம் ரூபாய் வந்தா நல்லா இருப்பேன்னு. இது கற்பனை. இப்படியே என்ன நடக்கும்? ஒரு வெற்று வார்த்தையால வர்ற ஒரு ஒரு ஞானம். இதுக்கு ஒரு பொருள் இருக்கா? இது ஒரு சூனியம். சூனியம்னா இதுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்ப நாங்க இதுல இருந்து எல்லாருமே ஒரு ஒரு ஆன்மீக நாட்டத்துல நிறைய சித்தர் பாடலை படிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றேன், நான் உங்களுக்கு அந்த கடவுள், சொர்க்கம், நரகம், ஆத்மா, இல்லாட்டி நீங்க சித்தர் பாடலை படிச்சா உங்களுக்கு சித்தர் அருள் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன? ஒரு ஒரு வார்த்தை ஞானம் தான். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதும் ஒரு ஒரு பொய் தான். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க, இப்படி ஒரு கற்பனையில தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்வதை நீங்கள் கற்பனையில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு உண்மை என்று உங்களுக்கு தெரியாது. பதஞ்சலி என்ன சொல்ல வாரே? இதுவும் சமாதிக்கு தடை என்று சொல்ல. இப்ப நாங்க பிறக்கும் போது எங்களுக்கு தெரியாது யாரு அம்மா யாரு அப்பா. இதுக்கு ஓஷோ ஒரு அழகான கதை சொல்லுவேன். அழகான கதை மீன்ஸ், பிறந்தோன ஒரு பிள்ளைக்கு உடுப்பு போடுறதும் அதுக்கு பேர் வைக்கிறதும் தான் அந்த பிள்ளைய முதலாவதா நாங்க கெடுக்கிறதுக்காக நாங்க வைக்கிற அடிப்படை முதல் படியே அதுன்னு சொல்லுவேன். அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு கிளப்பக்கூடிய ஒரு ஒரு பதில். பட் அது ஞான நிலையா புரிஞ்சு கொள்றோம். ஓகே, நீங்க பேர் வச்சுட்டீங்கன்னா, இப்ப இந்தியாவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுப்பாங்க, நீ என்ன சாதி, என்ன மதம், ஆறு, எந்த குரூப், வர்ணம், குலம், இதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு உயிர் ஒரு உடம்பு கிடைக்கிறதே அதுக்கு ஒரு பாக்கியம். ஆனா அப்படி கிடைத்த உடம்புக்குள்ள வச்சுக்கொண்டு நாங்க எவ்வளவு சிக்கல்களை சுத்தி உருவாக்குறோம். ஒரு குழந்தைய சுத்தி நீ ஓகே கனேடியன், நீ கனேடியன்ல பிளாக், நீ கனேடியன்ல ஒயிட், நீ கனேடியன்ல ப்ரௌன், நீ கனேடியன்ல சைனீஸ், இப்படி எல்லாம் நாங்க இதெல்லாம் என்ன கற்பனை தான். இது இவ்வளவும் கற்பனை தான். உன்னை நீ தமிழன் நினைச்சு கொண்டிருக்கிறதும், இல்லாட்டி ஒரு இங்கிலீஷ்காரன் நினைச்சிட்டு இருக்கிறதும், இல்லாட்டி உன்னுடைய தாய்மொழி இதை நினைச்சிட்டு இருக்கிறதும், இந்த லாங்குவேஜ் நல்ல மண் நினைச்சிட்டு இருக்கிறதும், நீ இந்த உலகத்தை பற்றி நீ என்னென்ன எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறியோ இது எல்லாமே கற்பனையின் அடிப்படையில தான்
நான் இப்ப இந்தியால இருக்கிறேன், நீங்க கனடால இருக்கிறீங்க நினைக்கிறதும் ஒரு கற்பனை தான். நாங்க இந்த பூமியில ஒரு நிலத்துல இருக்கோம். அந்த நிலத்துக்கு நாங்க கற்பனையா கொடுத்திருக்கோம். ஏன் இந்த என்ன சொல்றது போர்டர் மாறிக்கொண்டே இருக்கு. ஏன் கீழே இந்த நிலப்பரப்புகளும் மாறிக்கொண்டே இருக்கு. அப்ப மாறிக்கொண்டிருப்பவை எல்லாமே எப்படி ஒரு உண்மை என்ற அடிப்படையில் வேற உண்மை இப்ப வேணும்னா உண்மையா இருக்கலாம். ஆனால் அந்த உண்மை சத்தியத்துக்கும் அந்த உண்மைக்கும் அந்த ஞானத்துக்கும் இந்த இப்ப சொல்லப்படுற உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை. இது வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டு அவ்வளவுதான். உருவாக்கப்பட்டு எல்லாராலையும் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டு அவ்வளவுதான். இது உன்னுடைய அனுபவமா மாறும் வரைக்கும் இது ஒரு கற்பனை தான். ஆனா அந்த அனுபவமா மாறும் போது நீ இந்த கற்பனையில இருந்து முற்று முழுதாக விலகி. அதான் நான் சொன்னேன், எங்களுடைய எண்ணமா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுடைய அறிவா இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுடைய ஞானமா இருக்கட்டும், இதுக்குத்தான் ஒரு மிக முக்கியமான ஒரு இது இருக்கப்படுது. மனத்திலிருந்து என்னென்ன எல்லாம் தோன்றுதோ அவ்வளத்தையும் நாங்கள் விட வேண்டும். சோ கற்பனையான எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறதோ அது ஒரு வெற்றி சொல். அதுக்கு எந்த ஒரு பெறுமதியும் இல்லை. இந்த கற்பனையான எண்ணங்களுக்கு எந்த ஒரு பெறுமதியும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய மனம் அதை நிஜம் என்று நினைத்து நாங்கள் நினைச்சுக்கொண்டோம். கற்பனை கொஞ்ச நாள்ல உண்மையா மாறி வதந்திகளை நாங்க நம்புறாங்க மக்கள். ஏனென்றால் உலகத்தில் 80% மக்கள் மூடர்களாகத்தான் இருப்பார். அதாவது தன் நிலை தன்னிலை அறியாத மக்களாகத்தான் இருப்பார்கள். அப்ப பதஞ்சலி என்ன சொல்ல வாரேன்டா, இந்த பதஞ்சலி யோசனம் என்ன சொல்லுதுன்னா, கற்பனை எது கற்பனை என்றதான் நீ புரிஞ்சு கொள்ளும். எது கற்பனை எது உண்மை என்று சொல்றது பதஞ்சலிட வேலை இல்லை. ஆனால் எது கற்பனை எது உண்மை என்று நீ அறிஞ்சு கொள்ளும். வார்த்தை ஜாலங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஞானத்தை புரிஞ்சு கொள்வதற்கு உண்மையிலேயே இல்லாத ஒன்றை நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம். திருப்பி நான் மாணிக்கவாசர் போறேன். ஏன்னா மாணிக்கவாசர் ஞான மார்க்கத்தை கடைப்பிடிச்ச பொய்கெட்டு மெய்ஞான என்றுதானே சொல்றோம். அப்படி ஒரு வரி வேறு, பொய்கெட்டு மெய்ஞான. அப்ப சத்தியத்தை இல்லாட்டி உண்மையை நீ உணர வேண்டும் என்றால் எது கற்பனை என்று நீ புரிஞ்சு. ஒரு வயல்ல நெல்லு நல்லா விளையணும் என்றா முதல் அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத களைய புடுங்கிட்டா சரி. நீ போய் உண்மைய புடுங்க தேவையில்லாத கண்டுபிடிக்கும். இங்கேயும் பதஞ்சலியின் நோக்கம் என்னண்டா, உண்ட உடம்புல இருந்து எழக்கூடிய எண்ணங்கள்ல எது கற்பனையான எண்ணம் என்றத நீ முதல் புடுங்கி எறிஞ்சு. அதுக்குத்தான் இங்க பதஞ்சலி இதை சொல்ற. அப்ப இதுக்கு இந்த விகல்பத்துக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது சப்த ஞானம். நீங்க என்னுடைய
சத்தத்தை சப்த ஞானத்தை வந்து நீங்க உள்வாங்குறீங்க. அது என்ன செய்யும்? அது உள்ளுக்குள்ள விருத்தி ஆகும். ஓகே, ஆத்மன் வந்து இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கு, அப்ப இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று வந்து இயல்பாகவே உங்களுடைய மனம் என்ற வஸ்து ஒரு கற்பனையான விஷயத்தை உருவாக்கும். அதை முதல் நீங்கள் வெளியேற்றினாதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஞானத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள. இப்ப முதல்ல நாங்க பார்த்தனாங்க பிராமணம், அறிவு. எது அறிவு? உண்மையான விஷயம் எது? பிறகு தவறான அறிவு எதென்று பார்த்தோம். இப்ப விகல்பமண்டா என்னென்று பார்த்தோம். சோ இங்கேயும் இந்த பிராமணம், விபரீதம், விகல்பம் வரைக்கும் நாங்க பார்த்தோம். அதுல இருந்து எப்படி இந்த எண்ண அலைகள் இல்லாட்டி இந்த தவறான அறிவு, தவறான பொருள்படக்கூடிய அறிவு, கற்பனை, இது எல்லாமே ஒரு வகையான கிளேசங்கள். இது நித்திரையிலும் கிளம்பும். அப்ப இந்த 10வது சூத்திரத்துல என்ன பதஞ்சலி சொல்ல வாரேன்டா, இந்த 4வது கிளேஷம், இந்த நித்திரை என்றதை பற்றி சொல்ல வாரு. ஏனென்றா நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நித்திரை கொண்டா எல்லாம் சரியாயிருமென்னு. எங்களுக்கு அப்படி ஒண்ணு வாரதா? நித்திரை என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் எங்களை வந்து ஒரு நித்திரை உடம்பேக்க ஒரு ஃப்ரெஷ்ஷா வரும். ஆனா நீங்க ஃப்ரெஷ்ஷா எழும்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எழுப்பணும்னு சொல்லுவீங்க, நான் நல்லா தூங்கி எழும்பினேன். ஏனென்றா அங்க ஒரு ஆள் உங்களை பார்த்துட்டு இருந்துட்டு. ஆனா இங்க பதஞ்சலி சொல்ல வாரது அந்த 3ஆம் சாட்சியை பற்றி இல்லை. இங்க பதஞ்சலி என்ன சொல்ல வாரேன்டா, நீ தூக்கத்தில் இருக்கும் போது கூட உன்னுடைய எண்ண அலைகள் வேலை செய்து கொண்டிருக்கும். அதாவது விருத்தி நடக்கும். நாங்க முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்? யோகா சித்த விருத்தி நிரோதகா. அப்ப இங்க பதஞ்சலி என்னென்ன சொல்ல வாரு? எங்கெங்கெல்லாம் விருத்தி உண்டாகுமோ அந்தந்த இடத்தை எல்லாம் உனக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டு. அறிவை நீ வளர்க்கிற, நாங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ரைட், விருத்தி உண்டாகும். அப்ப நீ சித்தம் தெளிவதற்கான வாய்ப்பு இல்லை. அறிவு என்ன செய்யும்? தவறான பொருள்களை எல்லாம் கொண்டு வரும். நீ நிறைய படிக்க படிக்க என்ன செய்வ? நிறைய தவறான விஷயங்களையும் சேர்த்து கொண்டு வரும். அப்ப தவறான அறிவு என்ன செய்யும்? கற்பனையா நீ சொல்லு, ஒரு கற்பனையா நீ முடிவு பண்ணிடுவ. ஓகே, அதுதான் நான் இந்த கண்ணையா யோகிற பாட்டு சொன்னேன். காவி உடுக்காமல், கமண்டலம் எடுக்காமல், பிறர் ஒரு மதத்தை புண்பட பேசாமல் எல்லாம் சொல்லியிருக்கேன். சோ தவறான அறிவு, தவறான கற்பனையில கொண்டு வந்து விடும். இல்லாட்டி ஞானத்தை காட்டாம உன்னை வந்து தள்ளி வச்சு கொள்ளும். இப்ப நித்திரை இல்லாட்டி தூக்கம் என்று நாங்க சொல்றோம். அந்த இடத்துலயும் பதஞ்சலி சொல்றார், உனக்கு வந்து விருத்தி உண்டாகும். அப்ப என்ன செய்யணும்? இதுக்குத்தான் தூங்காமல் தூங்கி தூங்குவது எக்காலம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபல்யமான சித்தர் பாடல், தூங்காமல் தூங்கி தூங்குவது எக்காலம். அப்ப தூங்கும் போதும் உன்னுடைய உணர்வை, உடைய ஆத்ம அனுபூதியில் வைத்திருத்தல். ஏனென்றா தூக்கத்துல கூட விருத்தி
நடப்பதற்கான சாத்தியம் இருக்கு பதஞ்சலி. பிராமணத்திலையும் விருத்தி உண்டாகுது, விபரீதத்திலையும் விருத்தி உண்டாகுது, விகல்பத்திலையும் விருத்தி உண்டாகுது. அது எப்படி? தூக்கத்துல எங்களோட ஐம்புலன்கள் வேலை செய்வதில்லை. நாங்க ஒரு செத்த பிணம் போல் தூங்குறோம். ஆனா தூங்கி எழும்பி வந்தோன்னா நாங்க சொல்றோம். அப்ப ஆரோ நாங்க தூங்கும் போது உள்ளுக்குள்ள முழிச்சு இருக்குது. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இல்ல இல்ல எந்த ஆத்மா விழிச்சுத்தானே இருக்கு, அதை பற்றி சொல்லல பதஞ்சலி. பதஞ்சலி மனம் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஓகே, வெளிநாட்டுல இருக்காங்களுக்கு தெரியும் சீக்ரெட் ஏஜென்ட். ஓகே, சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி மனம் வேலை செய்யுது. மனம் புலன்களோட வெளியில சுற்றி திரியலையே ஒளிய, ஆனால் மனம் உள்ளுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கு பதஞ்சலி சொல்ற. புற தூண்டுதல் இல்லாமல், புற எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலும் மனம் உள்முகமாக வேலை செய்வதால் தான் எங்களுக்கு நெத்திரை கொண்டு எழும்பின பிறகும் அதனுடைய அனுபவத்தை எங்களுக்கு மற்றவர்களுடன் விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த அனுபவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் பதஞ்சலி என்ன சொல்லவாரு? அபவ பிரத்யா அலம்பனா தமோ விருத்தி நித்ரா. அதாவது நாங்கள் தூக்கத்தில் இருக்கும் போது தமோ குணம், இப்ப முதல் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நித்திரையில் தமோ குணம் வேலை செய்யுது. எங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய பதிவுகள், வெளியில இருக்கக்கூடிய புற விஷயங்கள் எங்களோட சேர்ந்து இருக்கு. அதாலதான் அந்த நெத்திரையிலும் சித்தம் விருத்தி அடையுது என்று பதஞ்சலி சொல்றார். ஏன் சமாதியில அதை சொல்றார்? ஏனென்றால் சமாதியில கூட நீங்க விருத்திய எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதான் இந்த புற விஷயத்துல நாங்க இப்ப இந்த யோக நித்ரா எல்லாம் படிக்கிறோம் தான். இந்த யோக நித்ரா எல்லாம் அதுக்குத்தான் ஹெல்ப் பண்ண. இந்த ரெக்கார்டிங்கை திருப்பி கேட்கும்போது நான் ஜோதிச்சேன். நான் அதை நெகட்டிவா உங்களுக்கு சொல்றேனோன்ற ஒரு டவுட் வந்துச்சு. ஓகே, நெகட்டிவா மீன்ஸ் இதுதான். ஓகே, இது தேவையில்லைன்னு நாங்க புறக்கணிக்க முடியாது. இப்ப நான் எழுந்தமானமா இது தேவையில்லை என்று சொல்லிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அது சில மக்களுக்கு, சில மன அமைப்புள்ளவர்களுக்கு அது தேவையா இருக்கலாம். ஆகவே இந்த ஆன்மீக விஷயங்கள் அது உங்களுடைய ஆன்மீக சாதனையா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க யோகத்துல செய்கிற எல்லா செயல்களையும் ஏதோ ஒரு காரண காரியத்துடன் தான் நீங்கள் செய்கிறீர்கள். நான் செய்வது இன்னொரு ஆள் செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். அது அவருடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இங்க நித்திரையிலையும் எண்ண அலைகள் இருக்கு என்று, அந்த விருத்தி இருக்கு என்று சொல்ற அதே நேரம் ஏன் இதை சமாதியில சொல்றேன்டா, சமாதியில நீங்க விழித்திருக்க சித்தம் அமைதியா இருக்க வேண்டும்.
சித்தம் அமைதியா இருக்கும் நிலையை பற்றி தான் பதஞ்சலி சொல்றதுக்கு முதல் இந்த இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வா. இப்ப முதல் 10 பாடல்கள்ல முதல் எடுத்தோடனே அவர் சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்லிட்டு, யோகம் சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்த பாடல்ல அந்த விருத்திக்கான சாத்திய பாடுகளை ஒவ்வொண்டா சொல்லிட்டு ஒவ்வொண்டா சொல்லிட்டு வாரேர். அதுல அடுத்தது ஞாபகம். ஞாபகம் கற்பனையை பற்றி சொல்றார், நித்திரையை பற்றி சொல்றார், அறிவை பற்றி சொல்கிறார், தவறான அறிவை பற்றி சொல்லுறார். இப்ப ஞாபகத்தை பற்றி சொல்ற. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்றது உங்களுக்கு எல்லாத்தையும் கோத்து பார்க்க தெரியும். நான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படி தமிழ் விளங்காட்டி திருப்பி சொல்றேன். சில்லன் சில்லமா படிப்பிக்கிறது, அதாவது வெவ்வேறு நிறைய நிறைய விஷயத்த இப்படி விதம் விதமா சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு கெட்டித்தனம் அந்த அவலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை பார்க்கிறதான். இங்கேயும் பதஞ்சல யோக சூத்திரத்துல எல்லா பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒன்று இருக்கு. அந்த தொடர்போட நீங்க இணைஞ்சு நிற்கும். திருமந்தத்திலேயே நான் அதான் சொல்றேன், இங்கேயும் அர்த்தம் சொல்றேன். என்னுடைய பேச்சும் ஒரு 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 சொற்பொழிவு மாதிரி இருக்காது. ஓகே, ஏனெண்டா இது ஒரு சொல் விளையாடல் இல்லைன்னு நான் இப்ப நினைக்கிறேன். சோ இதை நான் எப்படி புரிஞ்சு கொள்றேன் என்றத என்னுடைய ஒலியில அதை கன்வெர்ட் பண்றேன். என்னுடைய ஒலியத்தான் நீங்க கேட்குறீங்க. சோ அந்த அனுபவத்துக்கும் இல்லாட்டி என்னுடைய சிறப்பு தேர்ச்சிக்கும் இந்த ஒலிக்கும் நிறைய தொடர்பின்மை இருக்கு. அந்த தொடர்பை நீங்க புரிஞ்சு கொள்றதான் ஒரு 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 சாதகனுக்கு இல்லாட்டி ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியம். சோ இந்த பாடல்களையும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கு. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சித்தத்துக்கு சமாதி இயல்பா ஏற்படும். ஆனால் அதுல என்னென்ன மாதிரியான விருத்தி ஏற்படும் என்று சொல்லி கொண்டு வார பதஞ்சலி இங்கே ஞாபகத்துக்கு வர அனுபுத்த விஷய அசம்பிரமோஷ சிம்ருதி. இந்த சிம்ருதி என்ற ஒரு சொல்ல நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆன்மீகத்துல இருக்கிறார்களுக்கு இந்த சிம்ருதி என்ற ஒரு சொல் பரிச்சயமான ஒரு சொல். வேதம், உபனிஷம் எல்லாத்துலயுமே இருக்கிற சொல். இப்ப உங்களுடைய அறிவு, தவறான அறிவு, கற்பனையில இருந்து உங்களுக்கு ஞாபகத்துல நீங்க இருப்பீங்க என்று சொல்றேன். ஒரு நினைவு, அறிவுல இருந்து எடுக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய மன கிளேசத்திலிருந்து எழும்புற இந்த முதல் படித்த நாங்க 4 பிராமணம், விபரீதம், விகல்பம், நித்திரை, இந்த விஷயத்துல இருந்து கலப்புல இருந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவமும் ஞானத்தை மறைக்கும். அப்ப அனுபவத்துல இருந்தும் நாங்கள் என்ன விஷயத்தை இங்கே உள்வாங்க வேண்டும்? எங்களுடைய அனுபவமும் எங்களுடைய ஞான மார்க்கத்தை விரைவாக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த முறை ஹிந்துவா பிறந்து கோயிலுக்கு போறீங்கன்னா அடுத்த முறை கிறிஸ்டினா பிறந்து சர்ச்சுக்கு போவீங்க. இது எப்படி போறீங்கன்னா ஞாபகத்தெல்லாம் போறீங்க.
ஆனா பெரிய ரிஷிகள், பெரிய மகான்கள், இப்ப சங்கராச்சாரியார், புத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்தோன்னே ஓகே அவர்கள் எல்லாத்தையும் துறந்துட்டு தியானத்துக்கு போயிட்டீங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கான ஞாபகம் வரையில. நாங்க எங்க இருந்து வந்தனாங்கன்னு ஞாபகம் வரையில. நாங்க எங்க இருந்து வந்தனாங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஒரு பரிபூரணத்தில இருந்து விடுபட்ட நாங்க என்று சொல்லப்படும். ஓகே, பூர்ணமத பூர்ணமிதம். இந்த உயிர் பரிபூரணத்திலிருந்து வந்த பூரணம். அப்படித்தான் உபனிஷத் சொல்லுது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்கள் மீண்டும் பூரணத்திலிருந்து பரிபூர்ணத்துக்கான ஞாபகத்தை தான் நாங்கள் கிளப்ப வேண்டுமே ஒழிய, ஆனால் எங்களுடைய இந்த கிளேஷம், இந்த மனக்கிளேஷம் என்ன செய்யுது? இந்த வெளி உலக ஞாபகத்தோடையே எங்களோட வாழ்க்கைய கொண்டு நடத்தி கொண்டு இருக்கு. நாங்க பிறக்கிறோம், ஸ்கூல் போறோம், பிறகு வேலைக்கு போறோம், பிறகு திருமணம் பண்றோம், பிறகு பிள்ளைகளை பெறுறோம், பிறகு வேலைக்கு போறோம், பிறகு வீடு வாங்குறோம். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே. நீங்க எங்க பிறந்தாலும், இந்த 700 கோடி மக்கள்ல எங்க பிறந்தாலும் நீங்கள் பழைய ஞாபகத்தில் இதைத்தான் செய்து கொண்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இந்தியன் என்ன செய்யிட்டு இருக்கான், ஒரு சைனீஸ் என்ன செய்யிட்டு இருக்கான், ஒரு ரஷ்யன் என்ன செய்யிட்டு இருக்கான், ஒரு அமெரிக்கன் என்ன செய்யிட்டு இருக்கான், ஒரே விஷயத்தை தான் செய்யிட்டு இருக்கு. ஓகே, பழைய சிடி மாதிரி திருப்பி 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 அதே பாட்டை கேட்கிற மாதிரி நாங்க அதே வேலையை செய்துட்டு. ஆனா என்ன, அந்த விழிப்புணர்வு இல்லாம நாங்க செய்யறோம். இப்ப ஞாபகங்களை மட்டும் மேலேயும் எனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஆளை பாக்கிக்க. ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நினைவு வருமா, கெட்ட நினைவு வருமா? பிடித்த ஆளண்டா நல்ல நினைவு வரும், பிடிக்காத ஆளண்டா கெட்ட நினைவு வரும். இதுவும் அங்கேருந்து வருது, ஞாபகத்துல இருந்தா. அப்ப இந்த கலப்பு, மனக்கலப்பு, மனம் எப்படி எங்களுக்குள்ள இத சேமித்து வைத்திருக்கேன்னு பாரு. எல்லா உயிரும் உடம்பெடுத்த உயிர் எடுத்தோன, நான் ஒரு குழந்தை அம்மாட மாறு தானாகவே தேடி போய் பால் குடிக்கும். அதுக்கு எப்படி தெரிஞ்சது? அங்கதான் பால் இருக்குண்டு. அது வேற இங்க ஒரு விரலை சூப்பலாம் தானே, இல்லாட்டி அம்மாட மூக்கப்பை பால் இது பண்ணலாம். எப்படி தெரியும்? ஞாபகம். இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற அடிப்படை விஷயம். ஆனால் அந்த ஞாபகத்தை காட்டுதில்லை. பாத்தீங்க, எந்த ஞாபகத்தை? நாங்க எங்கிருந்து வந்தோம்ன்ற ஞாபகத்தை காட்டுதில்லை. பாத்தீங்க, ஏன்? இதுதான் எங்கட மனக்கிளேஷம். நாங்கள் என்னென்ன தினத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதுதான் எங்களோட வரப்பு. அதெல்லாம் எல்லாத்தையும் விடணும் என்று சொல்ல. அப்ப இந்த சூத்திரத்தை அசம் என்ற மீனிங், தனிய அசம், அசத்தை எப்படி பிரிக்கணும்ன்றதுக்கு தான் அதை நான் போட்டிருக்கேன். முழுமை இல்லாத என்று சொல்லப்படும். இல்லாட்டி சம், சம் என்றால் முழுமை, அசம் என்றால் முழுமை இல்லாத. அப்ப நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது வயசு போன நேரத்துல எங்களுக்கு வேற பழைய ஞாபகம். நாங்க என்னென்ன எல்லாம் சின்னல்ல படிச்சோமோ, இல்லாட்டி சின்னல்ல எங்களுக்கு எல்லாம் எது எங்களை அதிகமா பாதிச்சதோ அது எங்களை பிற்காலத்துல நாங்க அதுதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை சேர்த்து எதுவுமே முழுமையா கொடுக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சேர்த்து வச்சோம். அதுல ஒன்றுதான் மதம். மதம், கலாச்சாரம், அறிவு எதுவுமே எங்களை முழுமை அடைய விடாது.
ஆனா என்ன செய்யும், எங்களை அது சரி என்ற அடிப்படையில எங்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்துட்டு இருக்கு. நான் சாமியை தான் கும்பிடுறேன், சாமியை தான். இங்க பதஞ்சலி என்ன சொல்ல வார, முழுமை இல்லாத ஞாபகங்கள் இல்லாட்டி உங்களை ஞானத்தை நோக்கி இல்லாத ஞாபகங்கள், பழைய ஞாபகங்கள் என்ன செய்யும்டா, நீங்க யார்ன்றதை மறைக்கும். இதுக்கு ஆங்கிலம் ஐடென்டிட்டி. எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத நீங்க உங்களுக்கண்டு சில ஐடென்டிட்டியை உருவாக்கி வச்சுக்கொண்டு அதுதான் நீங்க நினைச்சிட்டு. நாங்க ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அப்படித்தான். இது எங்களுக்கு மட்டுமே, யோகா படிக்கிறவர்களுக்கு. ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த ஞாபகத்துக்குள்ளேயே இது பண்ணிக்கொண்டு மீண்டும் 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 அஞ்ஞானத்துக்குள்ளேயே நாங்க பிறண்டு கொண்டிருக்கோம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பெருமான் சொல்றோம். எப்படி தெரிஞ்சது மாணிக்கவாசன்? நீண்ட அனுபவம், நீண்ட ஞாபகங்கள் எங்களை உண்மையை, அதாவது ஞானத்தை காட்டாமல் உன்னுடைய அனுபவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு அதுதான் உண்மையை நினைச்சு கொண்டிருக்கு. இப்ப நீ இதுக்கு என்ன செய்ய? இது எல்லாமே விருத்தி என்று சொல்ற. இது என்ன செய்ய? நீ திருப்பி திருப்பி அப்படியே பிறந்து பிறந்து கொண்டே இருப்ப. இதுக்கு முடிவே இல்லை. இந்த தொடர்ச்சிக்கு, இந்த சுழற்சிக்கு முடிவே இல்லை. இது என்ன செய்யும்? விருப்பு வெறுப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கு. இந்த ஞாபகங்களை என்ன செய்யும்? இந்த ஞாபக சிதறல்கள் எங்களை என்ன செய்யும்? எங்களை இந்த வெளி உலகத்தை எங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப வேற வேற கோணத்துல அணுகி கொண்டிருக்கு. அதாவது வேற வேற உணர்ச்சிகளுக்கு எங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கு. இப்ப 5 வயசுல எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சி 10 வயசுல வேற உணர்ச்சியா மாறும். 15ல வேற உணர்ச்சி, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65 அந்த உணர்ச்சி மட்டும் மாறும். 5 வயசுல என்னுடைய பொம்மையா ஒரு புள்ளை எடுத்துட்டா எனக்கு கூவம் பேர். 10 வயசுல என்னுடைய ஒரு பெரிய ஒரு சாமான ஒரு திங்ஸ் ஒரு ஆள் எடுத்துட்டா போகும். பாருங்க, அந்த வெறுப்பின் தன்மை மாறிட்டே இருக்கும். ஆனா வெறுப்பு மாறுது. கோபம் மாறிட்டே இருக்கும். ஆனா அந்த கோபத்தின் தன்மை மாறுதே இல்லை. மகிழ்ச்சி மாறிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பொம்மை பிடிக்குது. 5 வயசு பிள்ளைக்கு பொம்மை பிடிக்குது. 25 வயசுல ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை எனக்கு பிடிக்குது. ரெண்டுமே உண்டுதான். இதுக்கு முடிவே இல்லை. இந்த ஞாபகத்துக்கு முடிவே இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் என்ன செய்யும் என்றா, எங்களை முழுமையடையாமல் நிகழ்காலத்தில் எங்களை வாழ விடாமல் தடுக்கும். அதனால முதலாவது சூத்திரத்துல பார்த்தோம், நிகழ்காலத்தில் மனத்தை கொண்டு வருவதே யூகம். அந்த நிகழ்காலத்துக்கு கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய விருத்தி. அந்த விருத்திகள் என்னென்ன என்று நாங்க இப்ப பார்த்தோம். விபரீதமும், மன விகல்பம், நித்திரை, ஞாபகம், கற்பனை, இப்படியான எல்லா சூழ்நிலையும் நாங்கள் தியானம் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு எப்படியான சிக்கல்களை
அஞ்ஞானத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து எங்களை நிகழ்காலத்தில் இருக்க விடாமல் செய்து கொண்டிருக்கு. அப்ப இது எல்லாம் தேவை. ஏனென்றால் இத நீங்க புரிஞ்சு கொண்டாதான் உங்களுக்கு இதை எப்படி கையாள்றது. இந்த சித்தம் என்ற ஒரு சொல்லத்தானே சொல்றேன். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த சித்தம் மனத்திற்குள்ள சித்தத்துக்குள்ள கூட அலையை ஏற்படுத்துது. அதாவது கடல் கீழையும் அமைதியா இல்லை, கடல் மூவ் பண்ணி கொண்டுதான் இருக்கு. சோ அப்ப இந்த சித்த அலைய எப்படி நிதானப்படுத்துறது, எப்படி ஒழுங்குபடுத்துறது, எப்படி இந்த நிதர்சனத்தை என்னால தரிசிக்கிறது என்றதை பற்றி பதஞ்சலி சொல்ல வார. அப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்ல முதல் அதுல இருக்கிற நெகட்டிவான விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன் சித்தம் விருத்தி அடையுது, ஏன் சித்தத்தை நிறுத்த முடியல என்றா, இந்த விருத்தியை நிறுத்த முடியலையேண்டா இந்த சித்தத்துல இன்னென்ன மாதிரியான அலைகள் எங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கு என்று பதஞ்சலி. அப்ப இதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஓகே, சில வழியில நானே எந்த பேச்சை கேட்கிறேன், நீ என்ற ஆத்ம நீ ரொம்ப ரொம்ப ஓவரா எங்கட தமிழ்ல சொல்ற கிண்டல் பண்ற, மற்றாக்கள் யோகாவை செய்யாத மாதிரி, ஆன்மீகம் செய்யாத மாதிரியான மொழியை நீ பாவிக்கிற, அதுக்கு இந்த சுத்தம் தான் அதுக்கு சரி. அப்பியாசா இந்த சூத்திரத்துல பதஞ்சலி அதுக்கான விடைய கொடுக்க. இவ்வளவு விருத்திகள் உருவாகிற சித்தத்துக்கு நீ அதை ஒடுக்கிறதுக்கு, நிறுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 12வது சூத்திரத்துல பதஞ்சலி சொன்னார். அப்பியாசம் வைராக்யா யாம் தன்னி ரோதா. எங்கட ஊர்ல நாங்கள் பாடசாலைக்கு கொண்டு போற எழுதுற எக்ஸசைஸ் புக்குக்கு அப்பியாச புத்தகம் என்று எழுதப்பட்டிருக்கு தமிழ். என்றா எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அப்பியாசம் என்று. ஆனா இத பயிற்சி என்று ஏன்னால போறேன்னா, பயிற்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். ஆனா அப்பியாசம் என்றது பயிற்சி அல்ல, அது பயிற்சியை விட ஒரு ஆழமான சொல். அதான் அந்த இந்த சித்தர்களுடைய பாடல நாங்க அப்படித்தான் புரிஞ்சோம். மிக தேர்ந்தெடுத்து அந்த 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 சொல்களை பாவித்திருப்பார். அப்பியாசம், அப்பியாசா. அப்பியாசம் எப்படி இருக்கணும் என்றா, உங்களுடைய வைராக்கியத்துக்கு துணை போகக்கூடிய அப்பியாசம். நீங்க ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறீங்க, அதுவும் ஒரு அப்பியாசம். ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்றீங்க, யோகாவோ ஏதோ, அதுவும் அப்பியாசம் தான். ஆனா அது நிரோதத்துக்கு உதவி செய்யுமாண்டா இல்ல. நிரோதமண்டா சித்தத்தை நிறுத்துவதற்கு அந்த அப்பியாசம் உதவி செய்யுமா? இல்லாட்டி சித்தத்தை நிறுத்துவது, சித்தத்தில் ஏற்படுற அந்த விருத்திக்கு, விருத்திய ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த வைராக்கியத்துக்கு உதவுமா என்றா ஒரு கேள்விக்குரிய போட்டு வச்சு. ஏனென்றால் பதஞ்சலி என்ன சொல்ல வாரா, இந்த ரெண்டும், இந்த அப்பியாசம், வைராக்கியம், இந்த ரெண்டும் ஒரு 2 கண்மா. இது எங்களோட நிரோதத்துக்கு முக்கியமான விஷயம்.
இந்த நிரோதம் என்ற ஒரு நிகழ்வு எங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு இந்த அபியாசம், வைராக்கியம் மிக முக்கியமான கூறுகள். இந்த ரெண்டையும் நாங்க சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பதஞ்சலி என்ன சொல்ல வாரேன், அபியாசம் எங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கணும். ஏனென்றா மனம் ஒரு அபியாசத்தை செய்ய வலிக்கிடும் போது, இப்ப யோசிங்க, மாறி யோசிங்க. உங்களை நான் ஒவ்வொரு நாளும் ஓம் கிரியா ஓம் நமச்சிவாய என்று சொல்லி ஒரு மந்திரத்தை எழுத சொல்றேன்டா. ஓகே, ஒவ்வொரு நாளும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எழுத சொல்றேன். இது ஒரு அபியாசம். ஓகே, இன்னொன்று சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஆனா உங்களோட உடம்ப கெடுக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கிறாருன்னு வைப்போம். அப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீ ஐஸ்கிரீம் குடிக்கிறத நிப்பாட்டணும். இருந்தாலும் ஒரு 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 நெகட்டிவான விஷயம். மனம் எப்படி ஒர்க் பண்ணுமெண்டா, ஓகே, 5 நாள் ஐஸ்கிரீம் குடிக்காம இருந்துட்டேன். 5 நாள் நான் மந்திரம் எழுதி கொண்டிருக்கேன். 6ஆம் நாள் மனம் என்ன சொல்லுமெண்டா, இன்றைக்கு மந்திரம் எழுதாட்டி பரவாயில்ல என்று எக்ஸ்கியூஸ கொடுக்கும். 5ஆம் நாள் சொல்லும், ஐஸ்கிரீம் குடிக்கலாம் என்று சொல்லும். நீ 5 நாள் குடிக்காம இருந்திருக்க, இன்றைக்கு குடி என்று சொல்லும். ஏனென்றா மனம் ஒரு இந்த இருமை, இந்த இரட்டைத்தன்மை என்று நான் சொல்றேன். இந்த நல்லது கெட்டது, வேண்டியது வேண்டாதது, பெருமை சிறுமை, இப்படியான விஷயங்கள்ல மனம் இந்த நெகட்டிவான எதிர்த்தன்மையான விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் மனம் கொடுக்கும். ஆனா நேர்மறையான விஷயத்துக்கு மனம் ஒத்துழைக்காது. இதுக்கு பேர் தான், இதை இல்லாம பண்றதுக்கு பேர் தான் வைராக்கியம். உங்களுடைய அபியாசம் வைராக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குறதுக்கு பேர் தான் இந்த நிரோதத்தை கொண்டு வாரதுக்கான முக்கியமான விஷயம். இதெல்லாம் எங்க சொல்றேன்? சமாதியில சொல்றேன். ஏனென்றா சமாதியில கூட உனக்கு பொறுமை, பொறாமை, கோபம், காமம், உன்னுடைய உடல்ல இருக்கிற பலவீனங்கள் வெளிப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப நீங்க தப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சமாதிதான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இல்லை, அதுக்கு தான் இங்க அபியாசத்தை சொல்றேன். 2வது சாதனா பாதத்திலையும் இதே வைராக்கியத்தை அவர் கிரியா ஜீவத்தோட சேர்த்து சொல்ற பதஞ்சலி இங்க சமாதியிலையும் அதே வைராக்கியத்தை சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் தொடர்ந்து எல்லா வகுப்புக்கும் வர்றபடியா நான் சொல்றேன். அதான் திருமந்திரத்திலையும் பாருங்க, இதான் அந்த குருமார்களுக்கு இருக்கக்கூடிய, குருமார் மீன்ஸ் இவர்களை நாங்க குருமார் என்று சொல்லலாம். இவர்கள் அதை தாண்டின சித்த புருஷர்கள். சித்த புருஷர்கள் எல்லா இடத்திலையும் ஒரு பேசிக்கான அடிப்படை விஷயத்த எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றா எங்கட மனம் அடிப்படைய மறந்துடும். இந்த அடிப்படை எவ்வளவு முக்கியம், இந்த பயிற்சி எவ்வளவு முக்கியம். இது இதுக்கு 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 முக்கியம் ஒரு நல்ல திருப்பியும் நான் இதை ஐயாட்ட போறேன். என்ற ஐயா பற்றி தெரிஞ்சாக்களுக்கு இது புரியும், இல்லாட்டி புரிஞ்சு. ஒரு குரு எவ்வளவு முக்கியம்ன்றது, ஓகே, ஐயா எப்படி ஒவ்வொரு ஆளையும் அவதானிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வருஷம் ஒவ்வொரு சனி ஞாயிறு மட்டும்தான் நான் யோகாவுக்கு போறாள். முதல் 2 வருஷம் திடீரென்று எனக்கு ஒரு கோல் வருது, இன்னைக்கு பின்னர நீங்க போய் கிளாஸ் அவ்வளவு. ஐயா போனை வச்சுட்டு என்ன ஐயாவோட எல்லாருக்கும் கதைக்க
கொஞ்சம் பயம். அன்றைக்கு ஐயா எப்படி அந்த நம்பிக்கையை வச்சு எனக்கு கொடுத்தாரோ அதே வேலையை நான் தொடர்ந்து செய்கிறேன். இதுக்கு காரணம் குருதான். இது நான் ஒரு பெருமைக்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு அனுபவத்துக்கோ நான் சொல்லல. இந்த இந்த பயிற்சியை ஐயா எங்களுக்கு செய்து காட்டியிருக்க. ஒரு குரு அப்படியே வாழ்ந்து காட்டியிருக்க. ஒவ்வொரு நாளும் விடிய 5:30க்கு வந்திருப்பேன் கிளாஸ்ல. அது ஒரு ஆள் வருதோ 20 பேர் வரையினமோ என்னத்துக்கு வருதோ ஷார்ப்பா டைமுக்கு இருப்பேன். அந்த அபியாசம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றா அந்த அபியாசம்தான் இருமை அற்ற ஒரு வைராக்கியத்தை உங்களோட உடம்புக்குள்ள உருவாக்கும். அப்ப சித்த விருத்தி நிரோதத்துக்கான அபியாசத்தையும் அந்த வைராக்கியத்தையும், வைராக்கியாண்டா என்னொரு சொல் பற்றற்று இருத்தல், அதே மாதிரி போட்டிருக்காங்க. பற்றற்று இருந்ததுண்டா இந்த நல்லதிலையும் ஒடுங்காமலும் மனம் நாட்டம் இல்லாமலும் கெட்டதிலும் நாட்டம் இல்லாத ஒரு நடுநிலையை நோக்கி செல்வது. இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, ஒரு சார்பா உங்களோட வாழ்க்கை போயிடும். உங்களை ஒரு ஆள் நல்லாள்னு சொல்லலாம், சில வேளையில ஒரு ஆள் கெட்டாள்னு சொல்லலாம். இது ரெண்டுமே அவருடைய அனுபவம், அவர் உங்களை பார்ப்பதனால் ஏற்படுற அனுபவம், அவருக்கும் உங்களுக்குமான உறவுக்கான அனுபவம். ஆனால் நீங்கள் எப்படி அது ரெண்டு பேரையும் பார்க்க. நான் இதை சின்னல்லன்னு சொல்லல, அது அப்படி சொல்லல. அது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த மாணவர் படிப்பிக்க நான் சொல்றேன். நான் 10 வருஷத்துக்கு கூட இருக்கேன். ஓகே, அம்மா, தங்கை, மனைவி, இப்ப பெண் பிள்ளையும் வந்துட்டு. ஓகே, எனக்கு 4 பேரும் ஒரே மாதிரி தான் தெரியும் நான் சொல்றேன். அப்பேக்க பெண் பிள்ளை பிறக்கவில்லை. சோ அப்ப சொல்ல 3 பேரும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியவே என்று நான் சொல்றேன். இது சிக்கலான ஒரு 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 சிக்கலான உதாரணம். அது எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்க்க, அதாவது இருமையற்ற நிலையில் இருந்து பார்க்க. இது நான் சொல்ற உதாரணத்தை நான் உங்களுக்கே சொல்றேன். எப்படி பார்க்கறது எல்லாரையும் முறை. இதை நான் வேற மாதிரியும் சொல்லலாம். ஒரே தன்மையில் எல்லா உயிர்களையும் பார்த்து இல்லாட்டி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. எந்த ஒரு வியாக்கியானம் ஏற்படாமல் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த ஆள் கஷ்டப்படுறாரு, ஏன் இந்த ஆள் இது பண்றாரு, இந்த இரட்டைத்தன்மைக்குள்ளேயே மனம் உழண்டு கொண்டிருக்கும். இந்த தமிழ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உழண்டு கொண்டிருக்கும் மனம், அலைபாயிரண்டுல உழண்டு கொண்டிருக்கும். இதுக்கு என்ன காரணம் என்றால், எங்களுக்கு இந்த பற்றற்ற வைராக்கியத்தை எங்களுக்குள்ள நிலைநிறுத்த முடியவில்லை. எங்களுக்கு நிலைநிறுத்த முடியாத வரைக்கும் என்ன நடக்கும் என்றா, சமஸ்கிருதத்தில் ஒரு சொல் இருக்கு, சம்ஸ்காரம். சம்ஸ்காரத்தில இருந்து விடுபட முடியாது. அதனால்தான் பதஞ்சலி முதலாவது பாதத்திலேயே அப்பியாசம் வைராக்கியத்தை ஆரம்பிக்கிறார். இங்க நீங்க அப்பியாசம் வைராக்கியத்தை ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு சம்ஸ்காரத்தில இருந்து விடுபட முடியும். எல்லா செயல்களையும் இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். அதுக்கு அதிகபட்சமான அப்பியாசம் தேவைப்படுகிறது. நான் உங்களுக்கு இது முதல்ல சொல்லியிருக்கேன். ஒரு விராட் கோலி, இந்தியாவின் கிரிக்கெட் வீரருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் அதுல இந்த
அபியாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சொல்லியிருப்பேன். ஓகே, அதிகபட்சமான அபியாசம் வைராக்கியம். ஓகே, மாத்திக்கலாம். இப்ப நிறைய யோகா டீச்சர்ஸ்ல இருப்பீங்க. எத்தனை பேர் கிழமையில ஒரு நாளாவது 3 மணித்தியாலம் பிசிக்கல் யோகா செய்யுது? ஏனென்றா அவங்களோட ஞாபகத்துல சொல்லியிருக்கும் 1 மணித்தியாலம் செய்தா காணும்னு சொல்லி. 3 மணித்தியாலம் பிசிக்கல் யோகா செய்யுது. உங்களையே நீங்க கேட்டுக்கொள்ளும். ஏனென்றா உங்களோட மனம் என்ன சொல்லியிருக்குமெண்டா உடம்புக்கு கூடாதுன்னு சொல்லி. இல்லாட்டி நான் என்னுடைய மேலத்திய மாவட்டத்துக்கு மாசத்துல ஒரு நாளாவது 108 பதஞ்சலி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கன்னு சொல்றேன். ஏனென்றா இந்த அபியாசம் மிக சிறந்த வைராக்கியத்தை உருவாக்கக்கூடிய அபியாசங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அபியாசம் என்றா திரும்ப திரும்ப செய்வது. அதுதான் எங்கட ஊர்ல சொல்லுவாங்க, பழக்க வழக்கம் சரியா இருக்க வேணும் தம்பி என்று சொன்ன. அப்படி ஒரு பழக்கம் வழக்கமாகிற வரைக்கும் அந்த பழக்கத்தை விடாம செய்யும். ஒரு பழக்கம் வழக்கமாகி அதனுடைய வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். அதுதான் சித்தத்துல சலனத்தை நிறுத்துவதற்கான வழி என்று பதஞ்சலி சொல்ற. அந்த சலனத்தை நிறுத்துறதுக்கான பயிற்சி தான் இங்க அபியாசம் என்று சொல்லப்படுது. சித்தத்துல விருத்திய நிறுத்தக்கூடிய பயிற்சி மட்டும்தான் அபியாசம், மற்றதெல்லாம் அபியாசம் இல்லை. அந்த அபியாசத்தால எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வைராக்கியம் இந்த உடம்புல வரணும். அதுதான் இந்த உடம்பு நிலையில்லாதது. இல்லாவிட்டால் இந்த உடம்பு மீண்டும் மீண்டும் சம்ஸ்காரத்தை கொண்டிருக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இது இருக்கு என்றதை நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சோ எங்களுடைய பயிற்சி மற்றவர்களுடன் வாதம் செய்வதற்கோ மற்றவர்கள் மேல் பற்று வருவதற்கான பயிற்சியாக இருக்கக்கூடாது. ஏன் பதஞ்சலி சமாதி பாதத்தில் எச்சரிக்கிறா? அது வருவதற்கான சாத்தியப்பாடு இருக்கு. அதனால யோகிகள் தங்களோட சக்தியை செலவழிக்கு. இதுக்கு இந்த வைராக்கியத்துக்கு சுத்தி செய்யணும். அதுக்கு ஆங்கிலத்துல லெட் இட் கோன்னு சொல்லுவேன். அந்த தியான முறை இருக்கு. எல்லா தியான பீடங்களையும் இந்த தியான முறை இருக்கு. நாங்க கிரியாஜோகத்துல அதை சுத்தி என்று சொல்லுவோம். ஆங்கிலத்துல அதை லெட் கோ என்று சொல்லுவோம். அந்த பற்றட்டி இல்லாம இருக்கிற அந்த அந்த இடத்தை அடைகிறதுக்கு அந்த வைராக்கியம், பற்றற்ற வைராக்கியம். எங்கள்கிட்ட இருக்கிற வைராக்கியம் பற்றுள்ள வைராக்கியம். நான் சாகும் வரைக்கும் எந்த வீடு எந்த பேர்ல தான் இருக்கணும், அட்டோனி பவர் மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன் என்று எத்தனை பேர் இருக்கான் நான் கண்டிருக்கேன். ஓகே, எந்த சைன் இல்லாம நீ ஒன்றுமே எடுக்கல, அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். சோ பற்றற்று இருத்தல், பற்றற்று இருத்தலுக்கான வைராக்கியம். ஆனா நாங்க இருப்பது பற்றோடு இருக்கிற வைராக்கியம். எங்கள்டையும் வைராக்கியம் இருக்கு, அந்த வைராக்கியம் பற்றுள்ள வைராக்கியம். அதாவது சிந்தனை செய் மனமே. எப்படி இந்த பற்றற்ற வைராக்கியத்தை இல்லாம பண்றது என்று பதஞ்சலி சொல்லலாம். அப்ப பாருங்க, அபியாசம் வைராக்கியம் என்று ஒரு சூத்திரத்துக்கு சொல்லிட்டு எதையுமே குறைவா பேசுற பதஞ்சலி அபியாசம் திருப்பி என்னன்னு சொல்ற? சத்ரா சித்தோ ஜத்னோ அபியாஷ். உறுதியான
நிலையான ஒரு பிராயசித்தத்தை நோக்கி நாங்க செய்வதற்கு பேர் தான் அபியாசம். எல்லாம் பயிற்சி இல்லை, நாங்க செய்வதெல்லாம் பயிற்சி இல்லை. நாங்க சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், நாங்க டிரைவ் பண்ண தெரியும் எங்களுக்கு, அதெல்லாம் அப்படி, அதுவும் ஒரு பயிற்சி தானே. நாங்க போனோம்னா காரை யோசிச்சு எடுக்கிறோமா, இதுதான் நான் கீயை போடுறேன், ஸ்டார்ட் பண்றேன், கிளச்சை மாத்துறேன், இல்லாட்டி கியரை மாத்துறேன், இல்லாட்டி இப்படி ஏதாவது யோசிக்கிறோமா? இல்ல, அது அன்கான்சியஸா நடக்குது. இங்க பதஞ்சலி சொல்ற வர்றது நாங்க டெய்லி செய்யற அன்கான்சியஸா செய்கிற பயிற்சி இல்லை, விழிப்புணர்வுடன் கூடிய பயிற்சி. நீ வைராக்கியத்துல உன்னை நிலைநிறுத்துவதற்கு நீ உறுதியான நிலைப்பாட்டோட செய்யற பயிற்சி தான் அபியாசம் என்று சொல்லலாம். இப்ப உறுதியா முயற்சி செய்யறோம். எத்தனை பேர் நாங்க நம்புறோம் நாங்க இந்த ப்ராப்ளத்தையே நான் முக்தி அடைவேன், எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாட்டி அதன் காரணம் என்னண்டா, நீங்க அபியாசத்துல உறுதியா இல்லையா, நீங்க ஞாபகத்துல இருக்கிறீங்க. அதெல்லாம் சரி வராதப்பா, அடுத்த பிறப்புல வாப்பம், இந்த பிறப்புல நான் யோகா மாஸ்டரா தான் இருக்க முடியும், அடுத்த பிறப்புல சுவாமிஜி ஆகும், அடுத்த பிறப்புல ஒரு பெரிய குரு ஆகும். இதெல்லாம் ஞாபகம். ஏனென்றா உங்களிடம் உறுதியான அபியாசம் இல்லை என்பதுவே இதற்கான சாட்சி. அப்ப அபியாசம் வைராக்கியம் இந்த ரெண்டும் உறுதியான முயற்சியோட நடக்க வேண்டும். உறுதியா நீங்க முயற்சி பண்ண, உறுதியான முயற்சி. சித்தோ ஜத்னோ என்று சொல்ற அந்த முயற்சியில நீ உறுதியா நிக்க. ஏனண்டா சமாதி உனக்கு இறக்கும் தருவாயில் கூட வாய்க்கலாம். நீங்க நிறைய இது படிக்க, நீங்க அந்த திருநாவுக்கரசிட்ட பாடலாம், திருநாவுக்கரசிட்ட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குல்ல, திருநாவுக்கரசர் 83 80க்கு பிறகுதான் கிடைச்சது அவர். என்ன இறைவன் விட்டு பிடிப்பார், இறைவனே உங்களை வைத்திருக்கான்னு உங்களுக்கே தெரியும். இங்க இறைவன் என்று சொல்ல பாவிக்க கூடாது, தெரியாது. பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு காரியத்தோட தான் உங்களை விட்டு வச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த உறுதியோட இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த அபியாசத்துல நீங்க உறுதியோட இருக்கும். சோ சமஸ்கிருதத்துல இருக்கிற சொல்களுக்கு நிறைய இது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதுலயும் இந்த ஜத்னோ என்றா அதன் அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, நடுக்கம் இல்லாத. உறுதியிலையும் நடுக்கம் இல்லாத உறுதி, இல்லாட்டி ஒரு அமைதியான உறுதி, ஒருமுகப்பட்ட ஒரு உறுதி. ஜதோ ஜத்னோ ஜத்னோ சித்து சித்து. அப்ப இந்த அபியாசம் இதை நோக்கி இப்ப சாதாரணமா எங்களுடைய மேலத்தியத்துல போய் குடியேறின மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கீங்க, அதுக்கு தெரியாது. 8 மணித்தியால வேலை, 10 மணித்தியால வேலை, தெரியாது. அவருக்கு மிக மிக சிறந்த பதிலை வச்சிருப்பான், எனக்கு எல்லாம் வேற வேலை இல்லையப்பா, நீ சும்மா பேசிட்டு இருக்கிற. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த பொருள் தேடி ஓடுகிற மக்கள் நிச்சயம் மகிழ்ச்சியாக இல்லை.
எங்கடாக்களை விட்டுருங்க, நீங்க வெள்ளக்காரரை போய் பாருங்க, அவரோட முகத்துல ஒரு இறுக்கம் தான் இருக்கு. மிக அதிக பொருள் சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளக்காரர்களை போய் பாருங்க, இறுக்கம் தான் இருக்கு. ஏன்னா என்ன முதல் ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டதே ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் தான். அவருடைய முகத்துல அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கை மிக இறுக்கமாக இருக்கு. கம்ப்ளீஷன் என்று சொல்வார், முழுமை அடையாத தன்மையுடனே அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கு. அவர்கள் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா, எல்லாம் இருக்கு ஆனா சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கா. ஏனென்றா அவர்களுக்கு இந்த உள்முகமான ஒருமுகப்படுத்தப்பட்ட உறுதியான அப்பியாசம் என்றால் என்னென்று தெரியாது. என்னுடைய அவருடைய மனம், அவர்களுடைய சித்தம் வெளிநோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. வெளியில இருக்கக்கூடிய சிக்கல்களை நோக்கி அதை தீர்ப்பது எப்படி என்பதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப என்ன நடக்கும்? அங்கே ஒரு உறுதியற்ற தன்மையும் ஒரு நடுக்கமும் ஒரு குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கு. அதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, எல்லா பாய்ஸுக்கும் பியர் கொடுக்குறாங்க. வீக் டேஸ் என்றா பியர், கேர்ள்ஸ் என்றா வைன். அந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு, பயத்தை குறைக்கிறதுக்கு. பாருங்க உங்களோட ஊர்ல எப்படி என்ன தெரியும், வீக் டேஸ்ல ஒரு நாள் வச்சிருப்பாங்க, தேர்ஸ்டே சாலரி டே. அந்த நைட் எங்க வியாபாரம் கூட இருக்குமெண்டா ஆஸ்திரேலியால எல்லாம் பப்ல தான் நிறைய பேர் நிற்பான். அவனுக்கு காசு வந்தோன்னு அதை கொண்டே செலவழிச்சு இது பண்ணணும் மட்டுமே. இது எக்கனாமிக் ரீதியா நான் சொல்றேன். ஏனென்றா அந்த சஞ்சலத்தை தவிக்கிறதுக்கு தான் மனம் ஓடிட்டே இருக்கு. அந்த சிதறலை குறைக்கிறதுக்கு. தமிழ்ல அப்பியாசத்துக்கு நல்ல சொல்லண்டா ஒழுக்கம் தான். ஒழுக்கம்டா அந்த திருக்குறள்ல சொல்ற ஒழுக்கம் விழுப்பம் தரையில், அதை பற்றி இங்க சொல்லவே இல்லையா? அப்பியாசம் பயிற்சி என்றது ஒரு 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 கிரமமான முறையில, ஒரு ஒழுங்கான முறையில நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிறது. இது உங்களுடைய சித்த விருத்தி நிரோதத்தின் ஒரு பாதி. அதான் பார்த்தா 2 கண்ணுல ஒரு கண், மற்ற கண் வைராக்கியம். அப்ப அப்பியாசம் ஒரு விஷயத்த ஒழுங்கான முறையில மீண்டும் மீண்டும் செய்வதனால் எங்களுக்கு என்ன நடக்கும்? திருப்பி நான் ஐயாக்கு தான், ஐயா என்ன அனுமதிக்கிறவர், நம்ம வேற ஸ்டைல் படிப்பிக்கிறதுக்கு என்ன அனுமதிக்கிறவர். ஆனா ஐயா கிரியா ஹடயுகா தவிர வேறு எதையுமே படிப்பிக்கிறது. இது ஒரு ஒழுக்கம், மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான இதை செய்கிறது. ஏன்னா இப்ப மொடர்ன் உலகத்துல பார்த்திருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஓகே, கிரியா யோகா. அப்ப உங்களுக்கு அந்த யோகா தெரியுமா, இந்த யோகா? அது தெரியணும்ன்றதுக்காக நாங்க ஓடிட்டே இருக்கோம். ஒரு ஆள் கேள்வி கேட்க எங்களுக்கு தெரியாது என்று சொல்றதுக்காக வேண்டியே, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது என்றதுக்காக வேண்டியே நாங்க எல்லா யோகத்தையும் படிச்சு வச்சுட்டு நாங்க எங்களோட ஒழுக்கத்திலேருந்து விலகிடுறோம். இதை நான் என்னுடைய குருகிட்ட இருந்து நான் படிச்சேன், அதை நான் பதிவு செய்யறேன். ஒரு அப்பியாசத்தில் உறுதியாக நிற்ற நீங்க டீச் பண்ணும்போது 2 ஸ்டைல் 3 ஸ்டைல் படிச்சுக்க. பட் உங்களுடைய சாதனை அப்படி நான் இங்க பேசிக்கிறேன். செல்ஃப் பிராக்டிஸ் ஒரு ஸ்டைல்ல இருக்கிறதால நிறைய நன்மை நடக்கும். 14வதுல அதுதான் பதஞ்சலி சொல்லவாரு. என்ன சொல்லவாரு? சது தீர்க்கஹால நர் தர்யா சத்காரா ஆதாரா எஸ் வித்து திரதபூமி. என்ன சொல்லவாரு? நீண்ட காலம்
ஒரு அப்பியாசத்தை, ஒரு ஒழுக்கத்துல நீங்க நிலை நிற்கும் போது என்ன நடக்கும்? இங்க என்ன செய்யப்படுமெண்டா, இதுல என்ன செய்யணும்டா, நீண்ட காலம் நிக்க அது இயல்பாகவே வேரூன்றிடும். அப்பியாசம் வேரூன்றக்கூடிய வகையில் உங்களோட அப்பியாசம் இருக்கு. அதாவது உங்களுடைய அந்த அப்பியாசம் இல்லாட்டி தமிழ்ல ஒழுக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாகவே மாறிவிடும். இது வெளியில இருக்குல்ல, இது திருப்பி நான் பாருங்க, இங்க பாருங்க, இது முதல் அட்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகம் என்னென்று படிச்சாக்களுக்கு சொல்ல தெரியும். அந்தரங்க யோகம் பகிரங்க யோகம் என்று சொல்லப்படுகிறது. பகிரங்க யோகத்துல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம், அந்தரங்க யோகத்துல பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இது அந்தரங்க யோகம். இதை யாரும் சொல்லி கொடுக்க இயலாது, உங்களுக்குள்ள நடக்கிறது. நான் தான் சொல்றேன். தொடர்ந்து நீங்க செய்யறதால உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஆதாரம்டா பேஸ். ஆதாரத்துக்கு என்னென்று சொல்லலாம். ஆதாரம்னா உங்களுக்கு சப்போர்ட். இந்த பயிற்சி யோக சாதனை உங்களுடைய வாழ்க்கையில வேரூன்றி நின்ற அளவுக்கு நீங்க இத தொடர்ந்து செய்யணும். இந்த பயிற்சி தொடர்ந்து ஒரு முனைப்புடனேயே செய்யப்பட வேண்டும். இது பிற நாளைக்கு வரக்கூடாது. எத்தனை நாள் செய்யணும், எத்தனை வருஷம் செய்யணும், வருஷத்துல 2 நாள் செய்தா, 3 நாள், கிழமையில 3 நாள் செய்தா, அதெல்லாம் இல்லை. வேறொன்ற அளவுக்கு செய்யும். ஓகே, அதால ஒரு தவறான அறிவுடன், கற்பனையுடன், ஞாபகத்துடன் ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்க கேள்வி கேட்கும் போது யோசிச்சிருங்க. பதஞ்சலி இதுதான் சொல்லியிருக்க. வேரூன்ற வேண்டும். என்னட்ட இருக்கிற புக் சுவாமி எழுதின புக் தான் இருக்கு. இந்து பப்ளிகேஷன் புக்கை தான் நான் பச்சு மொழியை படிப்பிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக் உங்கள்ட்ட இருந்தா என்ன ஈஸியா இருக்கு. ஓகே, பயிற்சி, அந்த பயிற்சியில இருந்து இடைவிடாமல் நீண்ட காலம் திட்டமிடப்பட்டு செய்யப்படும். ஓகே, இந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னா ஒரு ஒரு இது போட்டிருக்கு. என்னன்னு தெரியல. மெய் வருத்தம் பாரார் கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார். எது என்னன்னு தெரியும், என்னென்ன போடல. ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி உங்களிடம் உள்முகமாக எதிர்பார்க்கப்படுது, அந்தரங்க யோகமாக எதிர்பார்க்கப்படுது. இது பகிரங்க யோகம் இல்லை, அந்தரங்க யோகமாக எதிர்பார்க்கப்படுது. அப்படி உங்களுக்குள்ள ஒரு சிரத்தம், ஓகே, ஒரு சிரத்தை எடுத்து அதை நீங்க செய்ய உங்களுக்கு குரு உங்கள் முன்னால் நின்று உங்களுக்கு வழிகாட்டு. குரு உங்களை தேடிவர். உங்களுக்கு இந்த சிரத்தை மட்டும் இருந்தால் போதும். அப்பியாசம் என்றா ஏதோ கஷ்டமானது என்று நாங்க பொருள் விளங்கக்கூடும். நாங்க என்ன செய்வோம்டா, அப்பியாசம்டா ஏதோ ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு சொல் போட்டிருக்க பதஞ்சலி, நைரந்தர்ய. அதுக்கு அர்த்தம் தர்யாண்டா
தாரை என்று சொல்லப்படும் நீர்த்தாரை. எப்படி எங்கட வீட்டுல ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தா, ஒரு கூரையில ஓட்டை இருந்தா மழை துளி அதுக்கால சிந்தித்தே இருக்குமோ, அதே போல அது துளிஞ்சு கொண்டே இருக்கும். அதே போல நீங்கள் விடாமல், ஏனென்றா இதனுடைய ஆதாரம், இதனுடைய மதிப்பு, இதன் உயர்வு, உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உயர்வை நினைச்சு நீங்க இதை விடாம செய்யணும். அப்ப அதை நினைச்சு செய்தா இது வேறொன்றும் என்று சொல்ற. அப்ப இதுல நிறைய கேள்விகள் இல்லாம போயிரு. வேறொன்றதுக்கு எவ்வளவு நாள் செய்யணும் தெரியா, எப்ப வேர் பிடிக்கும் என்று தெரியா, எப்ப வேர் ஊன்றும் என்று தெரியா. ஏண்டா சில மரங்கள் எவ்வளவுதான் வேர் ஊன்றினாலும் புயல் வந்தா தூக்கி வீசிட்டு போயிட்டுக்கிட்டே இருக்கு. காலம் காலம் மிக கொடூரமானது. நீங்க எந்த பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை தூக்கி அங்கால எரிஞ்சிட்டே போயிடும். எந்த சுவடும் இல்லாமல் ஆக்கி விட்டுட்டு போகும் காலம். அந்த காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு யோகியா மாறுறதுக்கு நீங்க எவ்வளவு வேறு உண்டோணும் என்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏனென்றா அத வேறொன்ற விடாம பண்றதுக்கு நிறைய தடை வரும். எங்களுக்கு வேற சந்தேகம் அதெல்லாம் பதினஞ்சு சொல்லிட்டு நாங்க எல்லாம் நிறைய புத்தகத்தை படிச்சு வச்சிருக்கிறோம். அது ஒரு பெரிய தடை. நிறைய அந்த புத்தகத்திலே நிறைய கேள்விகள் வருது, அது ஒரு தடை. நிறைய சந்தேகம் வருது, அது ஒரு தடை. பயிற்சி வேற கொள்றது இல்ல, அது ஒரு தடை. இது எல்லாமே வேறுன்றதுக்கான தடை. தீர்க்கஹாலா என்று சொல்ல அந்த சின்சியாரிட்டி என்ன அவ்வளவு இது எங்களுக்கு தீர்க்கமான மிக ஊன்றக்கூடிய இது. அதால மிக மெதுவா இயல்பா ஒரு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை செய்ய 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 நீங்க சில இருக்கு. ஒரு 10 வருஷம் வேலை செய்யற அக்கௌண்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதே கணக்கத்தான் நீங்க முதலாவது வருஷம் செய்ய போறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம். நீண்ட கால அனுபவம். அதே போல்தான் இங்கே உங்களுடைய பயிற்சி மேம்பட மேம்பட உங்களுடைய அப்பியாசம் வைராக்கியம் உங்களுக்குள்ள வேறுண்ட உங்களுக்குள்ள தீர்க்கமான உயர்வு நிச்சயம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.